ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். இது பார்டர் பெல்ட்டு தான். பார்டர் பெல்ட்டுங்கிறது நம்ம எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணாலும் ஒரு பார்டர் பெல்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் இதே போல் சின்னதாக ஒரு பார்டர் பெல்ட் கொடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு தின் லைன், திக் லைன், அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன் கொடுத்து சின்ன சின்னதாக ஹம்ப் கொடுத்து ஃபர்ஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கர்வாக நான் லைன்ஸ் போடுறேன். ஒரு ஹாஃப் சர்க்கிள் நம்ம போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அது போல் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேலையும் கீழையும் சின்னதா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி டிரா பண்ணிட்டு அதுக்கு கீழே தின் லைன் தான் நம்ம டிரா பண்றோம். அந்த எக்ஸஸா இருக்க கேப் எல்லாத்துலயும் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பார்டர் பெல்ட்லயுமே நம்ம ஃபினிஷ் பண்றப்ப கீழே ஹம்ப் கொடுத்து முடிங்க. அப்படி இல்லாட்டி சின்னதா டாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். இல்லாட்டி வெறும் லைன் மட்டும் நம்ம போட்டோம்னா அது அவ்வளோ லுக்கா இருக்காது. இப்போ பார்டர் பெல்ட்ல செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 தின் லைன் தான் நான் டிரா பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் நம்ம தின் லைன், திக் லைன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கீழே மட்டும் ஹம்ப் கொடுத்துருந்தோம். இதில் நான் மேலேயே ஹம்ப் கொடுத்துருக்கேன். சென்டர்ல சின்ன சின்னதாக கேப் விட்டு இது போல லைன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைமண்ட் ஷேப்ல தான் நான் சென்டர்ல ஹேங்கிங் மாதிரி இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதே டைப்ல நம்ம பால் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்கிறேன். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோமோ நெக்ஸ்ட் டிசைன் அதுல இருந்து பாதியில இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்பதான் இது பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். ஸோ இதையும் நான் ஹம்ப் கொடுத்து இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் வெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற பார்டர் பெல்ட்டில் இருக்க ஒவ்வொரு டிசைனுமே நம்ம கிளாஸ் 1ல் பார்த்தது தான். சர்க்கிள், ஹம்ப்பு, லைனு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயின்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது தான். அதை வச்சு எப்படி நம்ம ஒரு பார்டர் பெல்ட்டாக மேக் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். தின் லைன் கொடுத்தாச்சு, அது கீழே ஹம்ப் கொடுத்தாச்சு. இப்போ சென்டராக ஒரு லைன் கொடுத்து நான் சின்ன சின்னதாக வெயின்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி போல்டாக ஒரு சிங்கிள் ப்ரெஷரில் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அதில் இருக்க பேஸ்ட்டை லைட்டாக அந்த எட்ஜஸில் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வெயின்ஸ் கிடைக்கும். ஸோ நான் இது போல் ட்ரா பண்ணிவிட்டு இந்த வெயின்ஸ்க்கு கொஞ்சம் கர்வாக இருந்துச்சு ஃபில்லிங்ஸ் அப்படின்னா அழகாக இருக்கும். அதனால தான் இதில் கர்வ் டிசைன் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4th ஒன் பார்க்கலாம். 4th டிசைன் ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் நான் கொடுக்குறேன். தின் லைன், திக் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி 2 லேயர் ட்ரா பண்ணிக்கோங்க. இது நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் நம்ம ஃபிங்கர்ஸில் போடலாம், அல்ல அரபிக் பேட்டர்ன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா செமி சர்க்கிள், அதில் மட்டும் நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்குறேன். செகண்ட் நம்ம இந்த போல்டாக ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்காம எம்டியாக விட்டுருக்கிறேன். சின்ன சின்ன கேப் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பேஸ்ட்டில் ஃபில் பண்ணோம்னா பார்க்க நல்லா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கேப் தெரிஞ்சாதான் அழகாக இருக்கும். நம்ம கையில் ஸ்டெயின் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் எங்கெல்லாம் கேப் விட்டுருக்கோமோ அங்கே ஸ்டெயின் அழகாக மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் அங்கங்கே நான் ஒரு செக்குடு டிசைன் மாதிரி கொடுத்து அதில் சின்னதாக நான் ஷேடிங் கொடுத்துருக்குறேன். ஷேடிங் கொடுத்து இந்த 4th டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். 5th ஒன் பார்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளான டிசைன், பட் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். தின் லைன் கொடுத்துருக்கேன், அது கீழே ஹம்ப் கொடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக நான் சர்க்கிள் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு ஒன்று விட்டுட்டு இன்னொன்று நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கிறோம். அந்த எம்டியாக இருக்க இன்னொரு சர்க்கிளை லைட்டாக நம்ம ஷேடிங் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம இது பெரிய டிசைன்ஸ், பீகாக் அல்லது எலிஃபென்ட் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு பார்டர் பெல்ட் போடணும்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் டிசைனுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நான் சிங்கிள் லேயர் ஹம்ப் கொடுத்துருக்கேன். நீங்கள் டபுள் லேயர் கூட கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 6th பார்க்கலாம். 6th டிசைன் ஒரு ஜிக்ஸாக் லைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தின் லைன் கொடுத்து ஹம்ப் கொடுத்து பார்டரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
சென்டரில் ஒரு ஜிக்ஸாக் லைன் தான் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இசட் போடுவோம் இல்லையா, அதுதான் நம்ம ஒரே மாதிரி ஈவனாக போட்டுகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த தோரணம் போடுறது இல்லை ஹேங்கிங் டைப்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் லைன் கொடுத்துட்டேன். சென்டரில் கேப் இருக்குது. அதிகமாக கேப் இருந்தாலும் அந்த ஒர்க் பார்க்க நல்லா இருக்காது. அந்த இடத்துல நான் சின்ன சின்னதாக டைமண்ட் மாதிரி கொடுத்து கீழே தின் லைன் அதுக்கப்புறம் ஹம்ப் கொடுத்து 6th ஒன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 7th டிசைன் பார்க்கலாம். இதுவும் வந்து சேம் ஹேங்கிங் டைப் தான். ஒரு சின்னதாக லைன் கொடுத்து அதுக்கு கீழே பால் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ பால் நம்ம ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஹார்ட்டின் ஷேப் கூட நம்ம போடலாம். ஸோ இது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இந்த பால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட்டின் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஹேங்கிங்க்கு ஏற்ற மாதிரியே கீழே வந்து கர்வாக லைன் கொடுத்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் கொடுத்து லைன் ப்ளஸ் ஹம்ப் கொடுத்து 7th ஒன்னை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 8th டிசைன் பார்க்கலாம். 8th ஒன் நல்லா போல்டான ஒரு ஸ்பைரல் போட்டிருக்கிறேன். ஸ்பைரல்லையே ஒரு செமி ஸ்பைரல் போட்டிருக்கிறேன், ஃபுல்லாக ட்ரா பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா போல்டாக பெருசாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் சின்ன சின்னதாக நம்ம பால் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது லீஃப் டிசைன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது ஃபிங்கர் ஒர்க்லாம் அதிகமாக இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கல்ஃப் டிசைன்லாம் இந்த பேட்டர்ன் அதிகமாக வரும். ஸோ இது ஃபுல்லாகவே நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த சென்டரில் இருக்க ஸ்பைரலில் அங்கங்கே நான் லைட்டான ஷேடிங் கொடுத்து அந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9th ஒன் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான டிசைன் பட் நீட்டாக இருக்கும். நம்ம எல் போடுவோம் இல்லையா, அல்ஃபபெட்ஸில் எல் போடுவோம்ல, அதே சேம் தான் எல் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 2 டைம் வந்துட்டு அது ஸ்கொயர் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது வந்து அட்வான்ஸ் பேட்டர்னில் வர்றது. ஸோ உங்களுக்கு இதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 தென் லைன் கொடுத்தாச்சு. சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸ் பெருசும் சின்னதுமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ளவர் டைப் வராது. ஸோ இப்போ அந்த பாக்ஸில் வந்து நம்ம இன்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இன்ட் மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக அதில் லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஒரு சைடு வந்து எம்டியாக விடுறோம். ஸோ அப்போ இது பார்க்கும்போது இன்னும் இந்த 3D லுக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி நம்ம எங்கே வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சைடில் இருக்க கேப் எல்லாத்துலேயும் வந்து நான் சின்ன சின்னதாக ஷேடிங் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இது போலயே நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.